ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். மருத்துவ மிஷனரியா இருந்த ஒரு மனுஷன். அவர் ஒரு நாள் தன் கையில நல்ல விலை மதிப்புள்ள நிறைய மருந்துகளும் இருக்கு, கொஞ்சம் ரூபாவும் இருக்கு. இதை தான் எங்க ஊழியம் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். அப்படியே சைக்கிள்ல போயிட்டே இருக்கிறாரு. இரவு ஆச்சு. இரவு ஆகும்போது என்ன ஆயிடுச்சு, அவருக்கு இனி அந்த காட்டில் தாண்டி போயிட முடியாது. சின்ன ஒரு கூடாரத்தை போட்டு அதிலே தங்கிட்டார். ஜெபம் பண்ணாரு, அவர் படுத்து தூங்கிட்டார். அவரு கடந்து அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டார். ஒரு 2 வாரம் கழிச்சு அந்த ஆப்பிரிக்க மிஷனரி திரும்ப எந்த காட்டு பகுதியில் செட்டு போட்டாரோ அந்த இடத்துல 2 வாரம் கழிச்சு அங்க உள்ள மக்களுக்கு ஊழியம் பண்ண வந்தார். அப்போ ஒரு உள்ளூர் கொள்ளைக்காரன் அவர்கிட்ட பார்த்து கேட்டான், ஐயா ஒரு டேட்டின்னு சொல்லி இந்த நாள் நீங்க அதுல கூடாரம் போட்டிருந்தீங்க, அங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு 20 வாள் வச்சுதானே வீரர்கள் இருந்தாங்க. நாங்க என்ன தீர்மானம் பண்ணியிருந்தோம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதான மருந்து பொருட்களையும் எடுத்து அந்த ரூபாயும் கொள்ளையடிச்சு உங்களை கொலை செய்யணும்னு நினைச்சோம். ஆனா அவங்கள பார்த்தோன்னா நாங்க பயந்து ஓடிட்டோம். இன்னைக்கு நீங்க மட்டும்தானே இருக்கிறீங்க, அந்த 20 போர் சேவர்கள் உங்களை துணையா இருந்தா அவங்க எங்கன்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஐயா நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நானும் என் தேவனு மட்டும்தான் உண்டு, வேற யாருமே இல்லையே. பிறகு இந்த காரியத்தை அவங்க சொன்ன பிறகுதான் அவருக்கு புரிஞ்சிச்சு. அப்ப கொள்ளைக்காரனும் கொலைச்சியா வந்திருக்காங்க, ஆண்டவர் பாதுகாத்தார். சில மாதங்கள் கழிஞ்சு இவர் என்ன பண்ணிருக்காரு, அமெரிக்கா போயிருக்காரு. சொந்த நாடு அமெரிக்கா. இப்ப அமெரிக்காவுக்கு போகும்போது அவர் போடிய சபையில உள்ள ஒரு விசுவாசி சொல்லியிருக்காரு, இந்த டேட், அதாவது எந்த நாள் அவர் அந்த காட்டுக்குள்ள ஷெட்டு போட்டு இருந்தாரோ அந்த டேட்டை சொல்லி, இந்த நாள் என் ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பாரத்தை தந்தாரு, உங்களுக்காண்டி ஜெபிக்கணும். நான் என்ன பண்ணேன், நைட் நானும் ஜெபித்தேன், சபையில உள்ள மற்றவங்களுக்கும் சொல்லி நாங்க எல்லாருமே சேர்ந்து 1 மணி நேரம் ஊக்கமா ஜெபித்தோம் அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் இந்த மிஷனரி சொன்னாரு, நீங்க எல்லாரும் ஜெபித்ததுனால அங்க தேவன் 20 போர் சேவர்களை அனுப்பி என்னை பாதுகாத்தார். அப்ப தேவனுடைய காரியங்களை பாருங்க, அவர் காக்க வல்லமை உள்ள தேவன், பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன். ஆனா நம்மளும் எப்படி இருக்கணும், அவருக்கு பிரியமா இருக்கணும். இப்ப அநேகருக்கு என்ன, வாழ்க்கையில நெருக்கங்களும் கஷ்டங்களும் வரும்போது அந்த தேவனை சந்தேகப்பட ஆரம்பிக்கும். 2ஆம் உலக போர்ல நடந்த சம்பவம். ஒரு கிறிஸ்தவ ராணுவ வீரர், அவர் யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாரு. யுத்தம் பண்ணிட்டு போகும்போது எதிரி நாட்டினுடைய எல்லை அவருக்கு தெரியாம நாட்டு எல்லையை தாண்டி போயிட்டார் மனுஷன். என்ன ஆயிடுச்சு, இதை எதிரி பட பார்த்து விரட்டும் போது அங்க நிறைய சின்ன சின்ன குகைகளா இருக்கு. அதுல ஒரு குகைக்குள்ள ராணுவ வீரர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஊக்கமா ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த ஒரு குகையில மட்டும் இரும்பு கதவுகளை போட்டு என்ன பாதுகாக்கணும். பின்துரத்தி வந்ததான ராணுவ வீரர்களும் அதனுடைய கமாண்டரும் ஒவ்வொரு குகைக்குள்ளேயுமா ராணுவ வீரர்கள் அனுப்பி இருக்கானான்னு சொல்லி பாக்குறாங்க. இவர் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சிலந்தி வந்துச்சு. அந்த சிலந்தி என்ன செய்யுது, அந்த குகைக்குள்ள கூடு கட்ட ஆரம்பிக்குது. அப்ப இந்த ராணுவ வீரருக்கு ரொம்ப கவலை, ஆண்டவரே இரும்பு கதவு வச்சு என்னை காப்பாத்துன்னு சொல்லி நான் உங்களை நோக்கி ஜெபம் பண்ணேன், நீர் என்னன்னா சிலந்தி அனுப்பி சிலந்தி கூடு கட்டுறீர் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட உள்ள உயிர் பயத்தோட பயந்து இருக்கு. அந்த எதிரிப்படை ராணுவ வீரர்கள் ஒவ்வொரு குகைக்குள்ளுமா போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குகைக்கு பக்கத்துல வந்த உடனே அந்த கமாண்டர் சொன்னாரு, இதுக்குள்ள நீங்க போய் பார்க்க வேண்டாம். மற்ற ராணுவ வீரர்கள் சொன்னாங்க, ஏன் இதுக்குள்ள பார்க்க போவேண்டாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு, அவன் அதுல ஒளிஞ்சிருக்கலாமே. அப்ப அவர் சொன்னாரு, இந்த சிலந்தியை பாரு, ஒருத்தன் உள்ள போனா சிலந்தி வேலை வந்து அறுத்து போயிரும், அப்போ ஒருத்தன் உள்ள போனதுக்கு அடையாளமா இருக்கும். இப்ப நீ பாரு, ஃபுல்லா சிலந்தி வலையா இருக்கு வாசல். அப்படின்னு அர்த்தம் என்ன, உள்ள ஒருத்தரும் போகல, நம்ம ஏன் உள்ள போய் தேடி நம்ம நேரத்தை வீணாக்கணும் சொல்லி அவங்க போயிட்டாங்க. பிறகு நைட்டு அந்த ராணுவ வீரர் அங்கிருந்து எழுப்பி தன்னுடைய படைக்கு வந்து தன்னுடைய டைரியில எழுதுறாரு. அந்த டைரியில எழுதப்பட்டதான காரியத்தை தான் அவங்களுக்கு சொல்றேன். அதுல அவர் என்ன எழுதுறாருன்னா, தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா சிலந்தி வலையும் இரும்பு வலையை காட்டிலும் பலமானது எழுதினார். தேவன் ஒரு மனுஷனோட இல்லாமல் இருப்பாரே, ஆனால் இரும்பு வலையும் சிலந்தி வலையை காட்டிலும் பலவீனமா இருக்கும். ஆனா அந்த கரம் நமக்கு வெளிப்படும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், பாவங்களும் குற்றங்களும் குறைகளோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தேவன் என்னோடு இல்லைங்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் உண்டு இல்லைங்கிற, ஆனா அவருடைய கரம் மாறாது, உங்களை கைவிட போறதே இல்லை.